இன்றைக்கு தமிழ்நாடு அடைந்துள்ள அத்தனை வளர்ச்சிக்கும் அடித்தளமிட்டதுன்னா அது நம்முடைய சுயமரியாதை இயக்கம் தான். இதை யாராலும் மறுக்க முடியாது. ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்க பிரச்சாரத்தை தொடங்கிய காலத்தை நான் இப்பொழுது நினைத்து பார்க்கின்றேன். இயக்கத்துடைய கொள்கைகளை தந்தை பெரியார் அவர்கள் பலத்த எதிர்ப்புக்கு மீறிதான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டார். பெரியார் அவர்கள் வாழ்நாளில் பயணம் செய்த மொத்த தூரம் எவ்வளவு தெரியுமா? 13,20,000 கிலோமீட்டர் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு இருப்பது போல சாலை வசதிகள், போக்குவரத்து வசதிகள், மின்சார வசதிகள் அப்ப கிடையாது. இருந்தாலும் அந்த காலத்திலேயே பெரியார் இவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறார் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். தந்தை பெரியார் அவர் வாழ்நாளில் கலந்து கொண்ட மொத்த பொதுக்கூட்டங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 10,700 பொதுக்கூட்டங்கள்ல அவர் கலந்திருக்கிறார். பெரியார் அவர்கள் ஆற்றிய உரைகளுடைய நேரம் ஒன்னா தொகுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 21,400 மணி நேரம் பொதுக்கூட்டங்கள்ல பேசியிருக்கிறார். தான் இறப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பு கூட பொதுக்கூட்ட மேடையில முழங்கியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியாரை போல தன்னுடைய கொள்கைக்காக உழைத்த தலைவர் உலக வரலாற்றிலே எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டார். பெரியார் இறந்து 51 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய அரசியலை இன்றும் அவர்தான் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அதுதான் பெரியாருடைய சிறப்பு.